சிலர் உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த புதிய மாதத்தில் எந்த சூழ்நிலைகளுக்கும், எந்த மனிதர்களுக்கும், எந்த காரியத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். மோசேயுடைய 120வது வயதிலே மோசையோடு ஆண்டவர் பேசி யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதாவது, நீ கடக்க முடியாத ஒரு யோர்தானை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து போவார்கள், நான் அவர்களோடு கூட செல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கல்வி உடையவர்கள், மேன்மையானவர்கள் கடக்க முடியாத, செய்ய முடியாத இந்த விஷயத்தை அவர்களால் முடியாததை நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், மோசேயால் முடியாததை யோசுவா செய்து முடித்தார். மோசே கடக்காத யோர்தானை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்தார்கள். இன்றைக்கும் சில உயர்ந்தவர்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இந்த புதிய மாதம் நடக்காது என்று சொல்லி இருக்கிற சில விஷயங்கள் நடக்க போகிறது. காரணம், கடக்க முடியாத பாதையில் உங்களோடு கூட ஒருவர் வருவார். அவர்தான் ஆண்டவர். அவர் உங்கள் முன்னே போவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை அவர் காத்து நடத்துவார். அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. மோசேயால் செய்ய முடியாத சில விஷயத்தை யோசுவா செய்தது போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தார் சிலர் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். உயர்ந்தவர்கள் அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை சிறியவர்களாகி உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். God bless you.